ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். நமக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வருஷமே முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு வருஷத்துல காசால பாத்தீங்கன்னா 7500 பேர்த்த வந்து கைது பண்ணியிருக்காங்களாமா. அந்த 7500 பேர்த்த விடுவிச்சாலும் மறுபடியும் கைது பண்ணியிருக்காங்களாமா. இது இல்லாம அதுல ஏன் கைது பண்ணோம் அப்படிங்கக்கூடிய காரணமே சொல்லியாமா அவங்க மேல கேஸே போடாம கொண்டு போய் பிடிச்சி வச்சிருக்காங்களாமா. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள 7500 பேர்னா அந்த மக்களுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. கடந்த 10 வருஷமா 5 வருஷமா எத்தனை பேர் உள்ள இருக்காங்க தெரியுங்களா? ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்களை குழந்தைகள் உட்பட கொண்டு போய் உள்ள போட்டு வச்சிருக்காங்க. அதுக்காகத்தான் இந்த போரே வந்திருக்கு. இந்த போர்ல கூட 7500 பேர்த்த வந்து காரணம் இல்லாம பொதுமக்களை கொண்டு போய் உள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு அது ஒரு வருத்தமான ஒரு விஷயமாக காசால இருந்து வெளியா இருக்கு. மறுபக்கம் இஸ்ரேல்ல நேற்று நியூ இயர் கொண்டாட்டத்துல ஒரு பெரிய வெடி விபத்து நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து சிலிண்டரா இருக்குமா, சிலிண்டர் வெடிச்சிச்சா அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப அதுக்கு பின்னணியில யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி ஒரு விபத்தா தெரியல, அதுக்கப்புறம் வேற மாதிரி இருந்துச்சு. அது பாக்குறதுக்கு நசாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நியூ இயர் கொண்டாடும் போதே நடந்திருக்கு. ஆனா வந்து நீங்க கவனிச்சு பார்க்கும்போது இதே மாதிரி தான் அமெரிக்கால போன வருஷம் நடந்துச்சு. ஜனவரி பூரா வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட் இடமே வந்து என்னாச்சு போச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து அமெரிக்கா போன வருஷம் அடி வாங்குச்சு. இந்த வருஷம் ஆரம்பத்திலே இஸ்ரேல் அடி வாங்கியிருக்குன்னு தான் சொல்லணும். அநேகமாக வந்து இதை வந்து அங்க இருக்கக்கூடிய யூதர்கள்லாம் வந்து ஒரு துரதிருஷ்டவசமாக வந்து கருதுறாங்க. வருட ஆரம்பமே இப்படி இருந்துச்சு, போன வருஷம் பூரா அமெரிக்கா அடி வாங்கிட்டே இருந்துச்சு. நமக்கும் வருஷ ஆரம்பமே இப்படி வந்து வெடி விபத்தெல்லாம் ஏற்பட்டிருக்கு. இது வந்து பார்த்தா வந்து எப்படி நடந்துச்சுன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. ஆனா பெரிய வந்து இழப்புகள் வந்து அந்த ஏரியாவில் என்ன ஆயிருக்குன்னா இஸ்ரேல நடந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து இந்த ஒரு செய்தி வந்ததுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா நியூ இயருடைய கொண்டாட்டத்தையே வந்து அது பாதிக்க வச்சிருக்குது. அங்க மக்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான நாள்ல ஒரு கவலை வந்த மாதிரி ஆயிடுச்சு. பொதுவா இந்த யூதர்கள் அதுக்கப்புறம் கிறிஸ்துவர்கள் தான் அதிகமா இந்த நியூ இயரை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதனால அங்க இருக்கிறவங்க வந்து எப்பவுமே நியூ இயரை வந்து ரொம்ப வந்து பிரத்யேகமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது போர் நின்று இருக்கு 2 வருஷத்துல. அதனால அவங்க ரொம்ப வந்து கோலாகலமா செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணதுல இந்த மாதிரி நடந்து அங்க உயிரிழப்புகள் வேற ஏற்பட்டிருக்கு. அடுத்தது நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஸ்ரேல் ராணுவத்துடைய வீரருடைய உடலை வந்து எடுத்திருக்காங்க. காசால இருந்து அவர் உயிரிழந்திருக்காரு. என்ன வந்து காரணமா இருக்கும்னு பார்க்கும்போது இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த வருடத்துல பலரும் வந்து இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்தவங்க எங்களுக்கு வந்து லீவு கேட்டும் கூட கொடுக்கலையே அப்படிங்கக்கூடிய ஒரு கோவத்திலேயே என்ன பண்ணிருக்காங்க, தற்கொலை பண்ணிருக்காங்க. அதனால இவரும் வந்து அங்க இருக்க முடியாம தற்கொலை பண்ணி இறந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வருது. இது வந்து காசாவுடைய போராளிகள் அடிச்சதாவோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா இது முன்னாடி வந்து சுடப்பட்ட மாதிரியோ இல்ல, தன்னை தானே வந்து மாய்த்து கொண்ட ஒரு நபராக தான் வந்து பார்க்கப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இராணுவத்துடைய பலவீனத்தன்மையை வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு காமிச்சிருக்கு. மக்கள் வந்து போர் நின்னும் எங்களுடைய இராணுவ வீரர்கள் பாதுகாப்பா இல்லை, அவர்கள் எவ்வளவு மன உளைச்சல் இருந்தா அவங்களுடைய உயிரை அவங்களே மாய்த்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 250 பேர் இந்த வருஷத்துல மட்டுமே தற்கொலையில உயிரிழந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. இந்த அளவுக்குலாம் உயிரிழந்திருக்காங்கன்னா நம்ம என்ன சொல்றதுக்கே ஒண்ணுமே இல்லை. அவ்வளோ டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ல தான் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த போரை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இவங்க ஒன்றும் ஜெயிச்சவங்க கிடையாது, தோத்தவங்க தான் என்ன பண்ணுவாங்க, தற்கொலை பண்ணுவாங்க. அப்படின்னா இவங்க வந்து பலவீனமா தோத்துருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். இஸ்ரேல் ராணுவத்தை வந்து பொருட்படுத்தாம இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்து உண்மையை மறைச்சிட்டு இருக்கு. அவங்களுடைய உயிரை மதிக்காம எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பொதுமக்கள் அதுக்காக வந்து ரொம்ப கொந்தளிச்சிருக்காங்க. ஆய்வாளர்கள்லாம் அதை பத்தி வந்து பேசியிருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நெத்தனியாவை வந்து என்ன பண்ணியிருக்காரு, காட்டமா திட்டிருக்காரு. ஒரு பக்கம் இஸ்ரேல் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு நியூ இயர் அப்படிங்கக்கூடிய செலிப்ரேஷன் இல்லாம ஒரு பக்கம் வெடி விபத்து, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இறந்த செய்தின்னு சொல்லிட்டு அவருடைய நிம்மதியை கெடுத்துட்டு இருக்கிற மாதிரி தான் நேற்று ஃபுல்லா நடந்திருக்குது. மறுபக்கம் துருக்கியில வந்து எல்லா உலகமே வந்து நியூ இயர்க்காக கொண்டாட்டத்துல இருக்கும்போது பாலஸ்தீன மக்களுக்காக நேற்று போராட்டம் வந்து நடத்திருக்காங்க. கொஞ்சம் இந்த துருக்கி இந்த போர் நின்னதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் ஈடுபாடா தான் இருக்காங்கன்னு நம்ம சொல்லணும். அதுல நேற்று வந்து மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கப்பல்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, துருக்கியிலிருந்து கடல் ஃபுல்லா வந்து முற்றுகையிட்டு மக்களே பர்மிஷன் வாங்கி வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க. பாலஸ்தீன மக்களுக்கு இன்னுமே வந்து அங்க சுதந்திரம் கிடைக்கல, இன்னுமே அவங்களுக்கு அங்க வீடு இல்லை, அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இஸ்தான்புல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு காரியம் நடந்திருக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா உலக பார்வையை வந்து கொண்டு வந்திருக்கு. ஏன்னா வந்து உலகத்துல எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒருத்தவங்க போராடிட்டு இருக்காங்கன்னா அவங்க யாரு, எதுக்காக போராடுறாங்கன்னு பேசுவாங்கல்ல. அதனால வந்து காசா போர் நின்னாலும் காசா என்ன நிலைமையில இருக்குது அப்படிங்கிறதை இஸ்தான்புல்ல இருக்கக்கூடிய துருக்கி மக்கள் வந்து போராட்டத்தின் மூலமாக நேற்று சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நேற்று நியூ இயர் அன்னைக்கு நடந்த சமாச்சாரமாக இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் சில முக்கியமான தகவல்களோடு அடுத்த ஒரு காணொலியில நம்ம சந்திக்கலாம்.